மேலறை தியானம் ஜூலை மாதம் 31ஆம் திகதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரஸ்மி விகாரோ, டொமினிக்கன் குடியரசு. தலைப்பு நன்றாகச் செய். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 127ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. எனது 15வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு வேலையை தேடிக்கொண்டு சுயாதீனமாக வாழ விரும்பினேன். அதை எனது தகப்பனாரிடம் சொன்னபோது அவர் எதிர்ப்பார் என்று நினைத்தேன். பதிலாக, மகனே, நீ எங்கே போனாலும் என்ன தொழிலை தெரிந்தெடுத்தாலும் செய்வதை நன்றாகச் செய் என்றார். எனது வாழ்நாள் முழுவதும் இந்த ஆலோசனையை கைக்கொண்டு வருகிறேன். எனது திருச்சபை ஊழியத்தில் நான் சந்திக்கும் அனைவருக்கும் இந்த ஆலோசனையை சொல்கிறேன். கடவுளுடைய ஊழியம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ளோ அல்லது வாழ்வின் பாதைகளுக்குள்ளோ மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதை விளங்கிக் கொண்டிருக்கின்றேன். அனைவருடனும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிரும்போது கடவுளின் அற்புதமான கிருபை சேவை செய்வதற்கு பல வழிகளை காண்பிக்கிறது. புதியவர்கள் எவருடனாவது கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டால் கடவுளின் அழைப்பை எப்படி பின்பற்றுவார்கள் என்றோ எனது ஆலயத்துக்கு வரும்படியோ அழைப்பதில்லை. பதிலாக எனது தகப்பனாரின் ஆலோசனையை அவர்களுக்கு ஏற்றபடி வேறொரு விதமாக சொல்வேன். கடவுள் உம்மை எந்த இடத்திற்கு அழைக்கிறாரோ அந்த இடத்திலே கடவுளின் மகிமைக்காக சேவை செய்ய உம்மை அழைக்கிறார். அழைத்த இடத்திலே செய்யும் வேலையை நன்றாகச் செய்யும். ஜெபம். கிருபையுள்ள கடவுளே, சேவை செய்ய நீங்கள் அழைத்த இடத்திலே எல்லாவற்றையும் செய்வதற்கு முன் முதலாவதாக உங்களை தேட எமக்கு உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் செய்யும் சகல காரியங்களிலும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.